இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒன்று எட்டப்படாவிடின் தான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன். எனது மனச்சாட்சியின் பிரகாரம் அடுத்த வருடம் அரசாங்கம், ஜனாதிபதி, உலக நாடுகள் எங்களுடைய மக்களின் இனப்பிரச்சினை தீர்வுக்கு முன்வந்து இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அந்த தீர்க்கின்ற பட்சத்திலே உண்மையிலே எங்களுடைய மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்ற வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த வருடம் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து எனது உயிரை கொடுப்பதன் ஊடாக கூட எனது இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் அதை செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன். அதை செய்வதற்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கில் முதியோரின் உளநிலத்தை பாதுகாப்பதற்கான விசேட சுகாதார நிலையம் நிறுவப்படும் என குறிப்பிட்டுள்ள போதிலும் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டுள்ளதா என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். சுகாதார பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க அதற்கு பதிலளித்தார். மஹிந்த சிந்தன இදිරි දැක්ම වැඩසටහනේ மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கு திட்டத்தில் முதியோரின் உள நலத்தை பாதுகாப்பதற்காக விசேட சுகாதார நிலையம் நிறுவப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நான் உங்களிடம் கேள்வி எழுப்புகின்ற போது அது எனக்கு சம்பந்தமில்லை என கூறுகின்றீர்கள். அது மஹிந்த சிந்தனை எதிர்கால இலக்கில் உள்ள உறுதிமொழி. எப்போது இந்த உறுதிமொழி நடைமுறைப்படுத்தப்படும்? කවදද මේ පොරොන්දුව ක්‍රියාවට නංවන්නේ? ඇතෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ වැඩිහිටියන් රැක බලා ගැනීම 70 வயதுக்கு அதிகமானவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஊனமுற்றவர்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குகிறது. முதியோரை தொற்று நோய் அல்லாத நோய்களில் இருந்து பாதுகாக்க 2011ஆம் ஆண்டு ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்தினூடாக 900 மில்லியன் ரூபாவை 3 கட்டங்களாக 3 வருடங்களுக்கு ஒதுக்கினார். அவ்வாறு அடுத்த வருடம் தொற்று நோய் அல்லாத நோய்களை வகைப்படுத்தி அதிலிருந்து முதியோரை பாதுகாக்க ஜனாதிபதி விசேட செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளார். මහින්ද චින්තනයේ සඳහන් කළ තියෙන ආකාරයට අති ජනාධිපතිතුමා ඒ වැඩිහිටියන් රැක බලා ගැනීම அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன இன்று கேள்வி எழுப்பினார். நீதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி சரத்மனுகம இதற்கு பதிலளித்தார். விசாலம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் மாடி டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று மீடியம் கட்டட தொகுதி இலக்கம் 820 2வது மாவட்ட நியூயார்க். கொள்வனவு செய்யப்பட்ட மாடிகளின் எண்ணிக்கை 1. நிலப்பரப்பு 12000 சதுர மீட்டர். கொள்வனவு செய்யப்பட்ட விலை $5,75,000 அமெரிக்க டாலர்களாகும். இந்த கட்டட தொகுதியின் தனி உரிமையாளர் இலங்கை மத்திய வங்கியின் நிதி சபையாகும். මිලියන 5.75යි. අතර මෙම දේපලෙහි තනි හිමිකරු ශ්‍රී ලංකා මහ බැංකුවේ මුදල් මණ්ඩලයයි. මට දැනගන්න ඕනේ බොහොම ස්තුතියි. இந்த 2 விளக்கத்தை அளித்தமைக்கு நன்றி. ஏன் இது மத்திய வங்கியின் அறிக்கைக்குள் உள்ளடக்கப்படவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். මොකද මේ විෂය இந்த விடயம் இதற்கு முன்னர் மத்திய வங்கியின் அறிக்கைக்குள் உள்ளடக்கப்படவில்லை. ஆனால் இந்த வர்த்தகம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் இது தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்படும். முதல் முறையாக செய்யப்படும் போது அது உரிய முறையில் செய்யப்பட வேண்டும் அல்லவா? இதை தரகர் ஒருவர் மூலமாகவா செய்தீர்கள்? யார் அந்த தரகர்? அவருக்கு எவ்வளவு பணத்தை செலுத்தினீர்கள்? இல்லை என்றால் வேறு ஏதும் முறையை பின்பற்றினீர்களா? அது தொடர்பில் அந்த பதிவுகளில் ஏதுமில்லை. நான் அறிந்த மட்டில் அப்படி எதுவுமில்லை. கடந்த சனிக்கிழமை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டு விவாதத்தின் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கருத்து வெளியிட்டார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலம் தொடர்பில் பேச வேண்டாம். 2 ஆண்டுகளே ஆட்சியில் இருந்தார். மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் நாம் நாட்டை கட்டியெழுப்பினோம். தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என நீங்கள் கூறுகின்றீர்கள். தனிநபர் கடன் 1993ஆம் ஆண்டு 28,718 பதிவாக இருந்தது. நாம் அரசாங்கத்தை கையளிக்கும் போது 28,718 ரூபாய் தனிநபர் கடனாக இருந்தது. 2003ஆம் ஆண்டு 96,000 ரூபாவாக தனிநபர் கடன் காணப்படுகின்றது. நீங்கள் எங்கிருந்தாவது செயற்திட்டம் ஒன்றை சீனாவிலிருந்து கடன் பெறுவதற்காக தேடுகின்றீர்கள். என்ன நடக்கின்றது? 100க்கு 20 அல்லது 15% தரகு பெறுகின்றார்கள். அதற்காகவே நீங்கள் அபிவிருத்தியை தேடுகின்றீர்கள். நாட்டின் மீதுள்ள பாசத்திற்காகவல்ல. கப்பல்கள் வராத ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை அமைத்தீர்கள். கப்பல் ஒன்று வந்துள்ளதா என்று அமைச்சரிடம் கேட்டோம். ஒரு கியூப் மணல் வந்ததாக வெட்கமின்றி கூறுகின்றார். 100க்கு 20% தரகு நினைவில் வந்தது.
பிரதம நீதியரசர் தொடர்பில் பத்திரிகையொன்றில் வெளியான செய்தி குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். Now the speaker very clearly called that he will bring certain editors. இங்கு தகவல்களை தெரிவுபடுத்தியுள்ளனர். சில வங்கி கணக்குகள் தொடர்பில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று டெய்லி நியூஸ் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. Certain bank accounts that are there not been declared. Daily news of today headlines. Yeah, so if there is anything pertaining to the entire article is pertaining to the anything pertaining to the investigation by the இது விசேட தெரிவுக்குழுவின் விசாரணையோடு தொடர்புபட்டது. நாம் ஆராய்வோம். Honorable Deputy Speaker, the very fact that I got up to say is that today is the headline paper. கௌரவ பிரதி சபாநாயகரே, தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வெளியான பின்னர் அதன் மூலம் தற்போது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற அதிகாரம் தொடர்பிலேயே அங்கு பேசப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். 117 பேர் பிரதம நீதியரசருக்கு எதிராக கையொப்பமிட்டுள்ளனர். Subsection 8. Attempt to mention something. This is not a time to argue. You have brought it up. But to tell you very clearly, had there been any reference to 78ஆம் சரத்தின் 8ஆம் பிரிவின்படி இது வாதிட வேண்டிய நேரம் அல்ல. நீங்கள் இந்த பிரச்சனையை முன்வைத்தீர்கள். இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகள் உரிய முறையில் நடைபெறும் என்பதனை நான் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றேன். action will be taken. எதிர்வரும் 3 நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதிக மழை காரணமாக பிரதான ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளமையினால் தாழ்நிலங்களில் வாழும் மக்கள் தொடர்ந்தும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிக மழை காரணமாக வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் உள்ள சிறு வாவியர்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளன. இதனால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். வலவிகங்கை பெருக்கெடுத்தமினால் அம்பலந்தொட்டை வடக்கு, பொலான தெற்கு ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் புகுழ்யாய, மெல்லைக்குழனி ஆகிய பகுதிகள் இன்று முற்பகல் நீரில் மூழ்கின. அந்த பகுதிகளில் சுமார் 38 வீடுகளுக்கு மேல் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஹம்மந்தோட்டை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் தலையீட்டினால் நிவாரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிங்கங்கை பெருக்கெடுத்தமினால் காலி, உடகம, கொல்லகுட, முலன, கம்மெத்தகுட ஆகிய தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. இதேவழி நெலுவ, தவளம் ஆகிய பிரதேசங்களின் வெள்ள நீர் வடிந்தோடுவதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். நில்வலகங்கியின் கிளையாறான கிரமாறு பெருக்கெடுத்தமினால் கம்புருப்பிட்டிய, அத்துரலிய, பண்டாரவத உள்ளிட்ட பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவழி நோர்வுட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் வனராஜ வீடமைப்பு திட்டத்தின் 10 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவழி நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிக மழையுடன் கூடிய வானிலையை அடுத்து நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் உள்ள நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. காசல்சி நீர்த்தக்கமே இது. விமல சுரேந்திர நீர்த்தக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவுற்ற 24 மணித்தியாலங்களில் மட்டக்களப்பிலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அங்கு 118.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட 100 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேவேந்திர முனைக்கு 15 மீட்டர் கடல் தொலைவினில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவிக்கின்றார். கைது செய்யப்பட்டுள்ள இவர்கள் நேற்றிரவு காலி கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்டவர்களில் 6 குழந்தைகள் மற்றும் 8 பெண்கள் காணப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கடந்த காலத்திற்குள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட 3000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவிக்கின்றார். புள்ளி விவரங்களின்படி 6192 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு நுழைந்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களில் 511 பேர் மீண்டும் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இலங்கை மீனவர்கள் 10 பேர் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஆந்திர மாநிலத்தின் கிருஷ்ணப்பட்டணம் கடல் எல்லையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய கரையோர பாதுகாப்பு படையினர் கடலில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது இலங்கை மீனவர்கள் பயணித்த 2 படகுகளும் 1800 கிலோகிராம் மீன்களும் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் நமது இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 இடம்பெறும்.